நல்ல நண்பராம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும், சகோதரனினும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு. நட்பு வழி மிளிரும் கிறிஸ்தவம் என்கிற தலைப்பின் கீழே நீதிமொழிகள் சொல்லுகிற கருத்துக்களை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த உலகத்தில் நல்ல நட்பை பெறுதல் உலகில் கிடைக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆசீர்வாதங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. நெருக்கமான உறவுகளில் கிடைக்கிற அந்த நட்பை பார்க்கிலும் அதிகமாக நேசிக்கிற ஒரு சிநேகிதத்தின் நட்பானது நமக்கு ஒரு கொள்ளையாக கிடைத்த ஒரு பொக்கிஷமாக இந்த உலகத்தில் கருதப்படுகிறது. நட்பு பற்றி நீதிமொழிகள் சொல்லுகிற கருத்துக்களை நம்ம பார்த்தோன்னு சொன்னால், நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் என்று சொல்லி அங்கே சாலமோன் குறிப்பிடுகிறதை பார்க்க. எல்லா காலத்திலும் என்பது சிநேகிதன் வாழ்விலும் தாழ்விலும் நம்மோடு கூட அவன் இருப்பான். ஒருவேளை உறவுகள் இந்த நாட்களில் காணப்படுகிற உறவுகள் வேதம் சொல்லுகிறது போல அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று சொல்லப்படுகிறதே. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாழ்கிற நமக்கு வேதம் சொல்லுகிற ஆலோசனை என்ன? வேதத்தின்படி நல்ல சிநேகிதர்களாக கிடைத்திருக்கிறவர்கள் எல்லா காலத்திலும் அவர்கள் நம்மை சிநேகிப்பார்கள், தாழ்விலும் வாழ்விலும் நம்மை சிநேகிப்பார்கள். ஒருவேளை ரூத் நகோமிக்கு ஒரு மருமகளாய் இருந்த போதிலும் கூட அவர்களுடைய சிநேகம் ஒரு நல்ல நட்பை போல இருந்தபடியினால ரூத்து 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ரூத்துவிற்கு அவனுடைய கணவன் இறந்த போதிலும் கூட அவர் ஒரு மாமியார் மருமகள் என்கிற உறவின்றி ஒரு சிநேகத்தோடு கூட இருந்தபடியினால அவள் சொல்லுகிறாள், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்ப போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர். அத்தனை ஒரு ஆழமான ஒரு அன்பை, எந்தவித ஒரு நன்மையும் இனிமேல் நகோமியின் மூலமாக தனக்கு கிடைக்காது என்பதை தெரிந்திருந்த போதிலும் எக்காலத்திலும் சிநேகிக்கிற ஒரு சிநேகம் அவர்களுக்குள்ளாய் இருந்தபடியினாலே ரூத்துவினுடைய வாழ்விலிருந்து இந்த வார்த்தைகள் வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலும் இங்கே சாலமோன் குறிப்பிடுகிறார், சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள் என்று. எதிரிகளின் முத்தங்களை விட நண்பன் ஏற்படுத்தும் காயங்கள் தான் நன்மை செய்யும் என்பதை இங்கே அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு எதிரிகள் நம்மை முத்தமிட்டு நமக்கு குழி தோண்டி விடுவார்கள். ஆனால் நம்முடைய நண்பர்களோ நமக்கு அருமையான ஆலோசனைகளை சொல்லி குட்ட வேண்டிய இடத்துல குட்டி, நம்மை கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டித்து நம்மை சரியான பாதையில் நடத்துவார்கள் என்று சொல்லி நல்ல சிநேகிதர்களை குறித்து இங்கே சாலமோன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அதே நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலும் சொல்கிறார், உன் சிநேகிதனையும் உன் தகப்பனுடைய சிநேகிதனையும் விட்டுவிடாதே என்று சொல்லப்படுகிறது. நமது நண்பர்களையும் நம்முடைய தகப்பன் மூலமாக நம்முடைய குடும்பத்தில் இணைந்து இருக்கிற குடும்ப நண்பர்களையும் கூட நாம் விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி சாலமோன் ஞானி குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அதே நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலும் சொல்லுகிறார், பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை களிப்புவாக்குவது போல ஒருவனுடைய சிநேகிதன் உங்களுக்கு தருகிற அந்த ஆலோசனை இருக்குத உட்கருத்தான ஆலோசனையினால் பாராட்டும் இன்பமானது களிப்பாக்கும். பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை எப்படி களிப்பாக்குதோ அதே போல ஒருவனுடைய சிநேகிதன் உட்கருத்தான ஒரு நல்ல ஆழமான ஒரு ஆலோசனையை கொடுத்து பாராட்டும் இன்பம் இருக்குத, அது நம்முடைய வாழ்க்கையை களிப்பாக்கக்கூடியதாக இருக்கிறது. மோசேனுடைய வாழ்க்கையில் நடந்ததை நாம் பார்க்கிறோம். மோசே 20 லட்சம் புருஷர்களை அவன் ஒருவனாக
நியாயம் தீர்த்து சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை எல்லா பிரச்சனைகளையும் அவன் தன் தலையில் போட்டுக்கொண்டு ஒரு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலையில் அவனுடைய மாமனார் அவனிடத்தில் வந்து பார்க்க வந்தபோது ஒரு அருமையான ஆலோசனை கொடுக்கிறார். உமக்கு கீழாக இத்தனை தலைவர்களை நீர் ஏற்படுத்தும், சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் அவர்கள் தீர்த்து கொள்ளட்டும், பெரிய பெரிய பிரச்சனைகளை நீர் பார்த்து கொள்ளும் என்று சொன்ன பொழுது அதற்கு அவன் கீழ்ப்படிந்தவனாக தன்னுடைய மாமனார் ஒரு நண்பனைப் போல தனக்கு கொடுத்த ஆலோசனையின்படி அவன் செய்தபடியினாலே அது அவனுக்கு அத்தனை இன்பமானதாக அவனுடைய எல்லா டென்ஷன்களிலும் இருந்து அவனை விடுதலை பெற்றவனாக மாற்றிவிட்டதை நாம் பார்க்கிறோம். உட்கருத்தான ஆலோசனையினால் பாராட்டும் இன்பமானது நம்முடைய இருதயத்தை களிப்பாக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல நீதிமொழிகள் 27:17 சொல்லுகிறார், இரும்பை இரும்பு கருக்கிடும், அதாவது கூர்மையாக்கிடும், அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுகிறான், கூர்மையாக்குகிறான். இரும்பை இரும்பு தீட்டி கூர்மையாக்குவது போல நண்பர்களுடன் கலந்து ஆலோசித்தால் மிகுந்த நன்மை உண்டாகும் என்று சொல்லி இங்கே சாலமோன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 18:24 தான் தியானிக்கிறோம். அந்த நல்ல நண்பன் உடன் பிறந்த சகோதரனிலும் நெருக்கமாக விளங்குவான். சிநேகிதனுடைய அந்த சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவர்களும் உண்டு. நம் சிநேகிதர்களை விட சகோதரர்களை விட அதிக சொந்தமாய் நண்பர்கள் தான் சிநேகிப்பார்கள் என்று சொல்லுகிறார். நீதிமொழிகள் 17:9 சொல்கிறார், நல்ல நண்பன் பிறரது குறைகளை மன்னிக்கும் பண்புடையவனாக விளங்குவான். குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான், கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுகிறான். இந்த உலகத்தில் பொருட்களை குழியை தோண்டி உள்ள முக்கிடலாம், ஆனால் குற்றத்தை மூடுதல் என்கிற ஒரு வேலையை சிநேகிதன் தான் செய்ய முடியும். ஒருவனுடைய சிநேகத்தை நாடுகிறவன் அதற்காக அவனை காட்டி கொடுப்பதற்கென்று அல்ல, அல்லது பாவம் செய்யும்போது தட்டி கொடுப்பதற்கென்று அல்ல. இந்த உலக மனிதர்கள் எல்லாரும் குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்களே, அவர்கள் மனஸ்தாபப்படும் பொழுது அந்த குற்றத்தை மூடி அதை மறந்தவனாக எப்படி ஆண்டவர் முதுகுக்கு பின்பாக எரிந்து விடுகிறாரோ, சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விடுகிறாரோ, கார்மேகத்தை போல அகற்றி விடுகிறாரோ, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் விலக்கி விடுகிறாரோ, அதே போல குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான் என்று சொல்லி இங்கே சாலமோன் ஞானி குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். உலக நண்பர்களிலும் ஆனால் சிறந்த நண்பராக என் இயேசுவை வேதம் அடையாளம் காட்டி கொடுக்கிறதையும் பார்க்கிறோம். என் இயேசுவே நம்ம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிநேகிதர்களை பார்க்கிலும், சாலமோன் சொல்லுகிற இத்தனை பண்புடைய எல்லா சிநேகிதர்களை பார்க்கிலும் அத்தனை சகல நற்குணமும் நிறைந்தவராகிய நமக்காகவே ஜீவனை தருகிற ஒரு அன்பு நிறைந்தவர், ஒருவன் ஒரு நல்லவனுக்காக மரிக்க துணிவான். நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது நமக்காக மரிக்க துணைந்த என் இயேசுவே, அவர் இந்த பூமியில் வாழும் பொழுது தன்னை நல்ல நண்பனாக சிநேகிதனாக வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். யோவான் 15:15 இயேசு சொல்லுகிறார், இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான், நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு அறிவித்தேன். எல்லாவற்றையுமே நமக்கு சொல்லிக் கொடுத்து இம்மைக்குரிய ஆலோசனைகள் மாத்திரமல்ல, இம்மைக்குரிய நன்மைகளை சொல்லிக் கொடுப்பவர் மாத்திரமல்ல, மறுமைக்குரிய ராஜ பாதையும் நமக்கு போதித்து அந்த பரலோக ராஜ்யத்திற்கு செல்லத்தக்கதான ஒரு நல்ல நண்பராக வலுவாதபடி நம்மை காக்கவும், நம் பிதாவினுடைய மகிமை உள்ள சன்னிதானத்திலே நம்மை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுடைய அந்த இயேசுவோடு கூட ஒரு நல்ல நண்பராக நாம் பழகினோம் என்று சொன்னால் இம்மையிலும் ஆசீர்வாதமாய் வாழ முடியும், மறுமையிலும் அந்த ராஜ்யத்திற்கு சென்றடைய முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.